வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். ஜோதிட வரலாற்றில் முதல் முறையாக லக்கணத்திற்கு கிரக பயிற்சி பலன், அதாவது வருடந்தோறும் நடக்கின்ற குரு பயிற்சி, ராகு பயிற்சி அல்லது சனி பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சியானது உங்கள் லக்கணத்திற்கு எப்படி பலன் தரும் என்பதை பற்றிய ஒரு விரிவான ஆய்வு. இதுவரைக்கும் டிவி சேனல்கள் மற்றும் யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே ராசி பலன் கேட்டிருப்பீங்க. பிரபல ஜோதிடர்கள் எல்லாருமே ராசி பலன் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஆர்வமாக கேட்டுட்டு, ஆகா இவரே இப்படி சொல்லிட்டார், இந்த ஜோசியரே இவர் இப்படி சொல்லிட்டார், அப்போ நம்மளுக்கு இந்த சனி பயிற்சியில் நாம் பெருசாக சாதிச்சிடலாம், இல்லை பெரிய குபேரன் ஆகிடலாம் அப்படிங்கிற கனவோடு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது பகல் கனவாக தான் போகும். பொதுவாக ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, ராசிங்கிறது உடல், லக்கணங்கிறது உயிர், ஆத்மா. அப்போ ஆத்மார்த்தமான பலன்கிறது லக்கணத்துக்கு தான் இருக்குமே தவிர ராசிக்கு இல்லை. அது உங்களுக்கு நீங்கள் லக்கணத்திற்கு தான் அது சிறப்பாக வேலை செய்யும். புரியும்படி ஒரு விளக்கம் தர கடமைப்பட்டிருக்கேன். உதாரணமாக ஒரு மேசராசின்னு வச்சுக்குவோம். ராசி பலன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ சனி பயிற்சி ஆனதில் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு 2.5 ஆண்டு காலம் தொழில் வளர்ச்சி, தொழிலில் மேன்மை, கூட்டு தொழில், கூட்டாளிங்களுடைய ஆதாயம், அப்படி இப்படின்னு பெருசாக சொல்லியிருப்பாங்க. அதே மேசராசிக்காரர் அவர் கடகலக்கணமாக இருந்தால் அந்த பலன் எப்படி இருக்கும்னா, தொழிலில் நெருக்கடி, கூட்டு தொழில் பிரச்சனை, மனைவி கிட்ட சண்டை சச்சரவு, கூட்டாளி ஏமாத்திட்டாங்க, நம்மளுக்கு தர வேண்டிய தொழில் வாய்ப்புகளை தராம விட்டுட்டாங்க, இல்லை இது மாதிரி நிறைய இழுபறிகள் அது பாடாப்படுத்தியிருக்கும். நீங்கள் கடகலக்கணக்காரரை கேட்டு பாருங்க, அது தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி லக்கணத்துக்கான பலன்கள் தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு லக்கணத்திற்கான கிரக பலன் நம்ம சொல்ல முற்பட்டோம். இப்ப இந்த மேச லக்கணத்திற்கு சனி பகவான்ங்கிறது 12ஆம் பாவகத்தில் அமர்கிறார். இந்த சனி பகவான் தரக்கூடிய யோகம் என்ன, எந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வருகிற 29/3/2025 அன்றைக்கு சனி பகவான் மீனத்தில் அமர்கிறார். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தால் அவருடைய குணாதிசயம், அவர் எப்படிப்பட்டவர், கோபக்காரரா இல்லை குணமானவரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் இல்லைங்களா. அதுபோல் வர சனி பயிற்சியானது சனியினுடைய குணாதிசயங்களை நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் என்பது நீதி தரக்கூடிய கிரகம், உழைப்பு தரக்கூடிய கிரகம், சோதனைகளை கொடுத்து அதுக்கான தகுதிநிலைப்படுத்தி அதற்கு பிறகு யோகத்தை தரக்கூடிய கிரகம். ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துறாரு அப்படின்னா அது பின்னாடி கட்டாயம் நம்மளுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அது நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ மேச லக்கணத்திற்கு 12ஆம் பாவகத்துக்கு அமரார் அப்படின்னா நிம்மதியாக தூக்கம் கிடைக்கும். இது வரைக்கும் தூங்காமல் ரொம்ப சிரமப்பட்டவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். 2வது தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டாகும். 12ஆம் இடம் என்பது 2வது தொழிலை குறிக்கக்கூடிய பாவகம். அதனால் 2வது தொழில் செய்யக்கூடிய யோகத்தை அது தரும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இல்லை வெளிநாட்டில் தொழில் துவங்கக்கூடிய ஒரு யோகம், இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சியானது அவங்களுக்கு தரும். அப்பா சொத்து கிடைக்கும். சிலருக்கு தீராத நோய் அது தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கான மருத்துவம், அதுக்கான மருந்து தற்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாக கிடைக்கும். நீண்ட தூர பயணம், அதாவது புனித யாத்திரை இது வரைக்கும் நான் போகலை அப்படின்னு இவங்களுக்கு நீண்ட கால புனித யாத்திரை செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும். 12ஆம் பாவகத்தில் இருந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்வை செய்கிறார். இப்ப 2ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா நம்மளுக்கு தகுதி இல்லாத பணம், வரி செலுத்தாத பணம், அதாவது கருப்பு பணம், ஏமாற்றி வாங்கிய பணம், இது எல்லாமே கட்டாயம் விரயமாகும். ஏன்னா விரயஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி இல்லீகலாக வரக்கூடிய பணங்கள் அனைத்துமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்காது, அதுக்கான சிக்கலை தரும். அதே மாதிரி உழைப்புக்கு தகுந்த பணம் தராமல் ஏமாற்றும் முதலாளிகள், மேலும் உழைப்புக்கு தகுந்த பணம் தராமல், அதாவது சம்பளம் தராமல் ஏமாற்றும் முதலாளிகள், பங்காளி சொத்தை ஏமாற்றும் நபர்கள், கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் நபர்கள்,
நிச்சயம் அவங்களுக்கு இந்த 2 ஆண்டு காலம் ஒரு பெரிய பாடமா இருக்கும். கட்டாயம் நீதி கிடைக்கும். அதாவது அவங்க செஞ்ச செயலுக்கான நீதி கிடைக்கும். நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அவங்க ராங்கா செஞ்சிருந்தா ராங்கான விஷயங்கள் தான் உண்டாகும். உண்மையாலுமே அவங்க ஒரு புண்ணிய காரியங்கள் மற்ற இந்த மாதிரி பண்றப்ப அவங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் கட்டாயம் ஒரு நீதி தரக்கூடிய கிரகமாக இருப்பார். அதற்கு தகுந்தால் போல் மேலே சொன்ன விஷயங்களை குறைத்துக் கொள்வது ஏற்படும் பெரிய இழப்புகளை தவிர்க்கலாம். அதற்கு தகுந்தால் போல் மேலே சொன்ன விஷயங்களை குறைத்துக் கொள்வது ஏற்படும் பெரிய இழப்புகளை தவிர்ப்பதற்கு ஒரு மேற்கண்ட இழப்புகளை தவிர்க்கலாம். பின்பு 7ஆம் பார்வையாக மேச லக்கணத்தின் 6ஆம் இடத்தை பார்வை செய்வார். அதாவது மேச லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்வார். தொழில் துவங்க கடன் கிடைக்கும். ரொம்ப நாள் நான் ஒரு லோன் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு கடன் கிடைக்கும். அது நியாயமா அந்த தொழிலில் உண்மையாலுமே அவங்களுக்கு திறமை இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதுக்கான உதவிகள் கிடைக்கும். எப்படின்னா ஒரு காப்பீட்டு போட்டு வச்சிருக்கோம், இல்லை நம்ம ஒரு பெரிய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது, ஒரு உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை இந்த மாதிரி பண்ணணும், என்கிட்ட அவ்வளோ பண வசதிகள் இல்லை அப்படின்னா யார் மூலியமாவது அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி கிடைக்கும், காப்பீட்டு தொகை அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு யோகமான பலனை அது தரும். அசுப பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கடன் வாங்கிட்டு வெளியூர் ஓடுறவங்க, கடனை தராமல் ஏமாற்றுறவங்க, இந்த மாதிரி நபர்களில் அவங்களுக்கு கட்டாயம் அதுக்குண்டான பாதிப்பை அங்கே கொடுத்துரும். அரசு அதிகாரிகள் பார்த்தோம்னா மெடிக்கல் லீவ் போட்டுட்டு தன்னுடைய சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கட்டாயம் ஒரு நோய் உண்டாகிறதுக்கோ அல்லது தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கோ இல்லை அதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணுறதுக்கோ இது ஒரு தகுந்த காலமாக இருக்கும். அதனால் மேக்சிமம் அவங்க கொடுத்துருக்கிற கடமைகளை உங்களுக்கான வேலைகளை சிறப்பாக செய்யுங்க. மேச லக்கணத்திற்கு 9ஆம் இடம் யோகமான பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதாவது தந்தையாகக்கூடிய யோகத்தை அது கொடுக்கும். ஆண் வாரிசு இல்லாதவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். இதில் தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா சிலருக்கு தந்தைக்கு கர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சப்போஸ் வயதான தந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு சிறப்பு சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை தரும். அதேமாரி அப்பானுடைய தொழிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே போல் அப்பா தொழிலை ஏமாற்றி பிடுங்கியவர்களுக்கு, அவர் வைத்துள்ள பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய நபர்களுக்கு தொழிலில் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதில் நம்ம கவனமாக இருந்துக்கணும். பொதுவாக சனி பகவான் இருக்கிற பாவகத்தை பலப்படுத்தி பார்க்குற பாவகத்தின் பலனை தகுதிப்படுத்தி தாமதப்படுத்தி அந்த தகுதிக்கு தகுந்தார் போல நியாயமான நேர்மையான விஷயத்தை மட்டும் சிறப்பாக தருவார். இந்த 2.5 ஆண்டு காலம் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, தகுதி இல்லாமல் வருகின்ற பணத்திற்கு ஆசைப்படாதீர்கள். வட்டி தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, வாங்கிய கடனை கட்டாயம் திருத்தி கொடுத்து விடுங்கள். அது உங்கள் தலைமுறை தாண்டி பெருங்கடனை கொண்டாந்து தரும். அப்பாவிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். ஒருவேளை அப்பா இல்லாதவர்கள் அவர்களுக்கு முறையான திதி தர்ப்பணம் தாருங்கள். அப்பா ஸ்தானத்தில் உள்ள உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட, உங்கள் குருநாதர்கிட்ட, ஒவ்வொரு தொழிலை கற்றுக் கொடுத்த குருநாதர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. அது சிறப்பான பலனை அது தரும். தெய்வ ரீதியாக பார்த்தோம்னா, இப்போ பார்கடல் வேந்தன் பள்ளிகொண்ட பெருமாள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபடுவதும் ஆசிரமங்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும் சிறப்பான பலனை இந்த தேவையில்லாத கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காத்துக்கொள்ள அது ஒரு உறுதுணையாக இருக்கும். பள்ளிகொண்ட பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி அவர்களை வழிபாடு செய்வதும் ஆசிரமங்களுக்கு தன்னால் முடிந்த தான தர்மங்கள் செய்வதும் ஏற்படுகின்ற கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காத்துக்கொள்ள உறுதுணையாக இருக்கும். நீதி தேவன் சனி பகவான் அருளால் அவன் தாள் வணங்கி மேசலக்கண அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்க உங்களோடு நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.